அடிப்படை வேற என்ன? தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவனை தாழ்ந்தவனாகவும் கற்பிக்கின்ற மனிதனுடைய மத உணர்வு. இந்த உலகத்திலே இந்த மத உணர்வு எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லா மதங்களிலும் இந்த உணர்வுகள் இருக்கின்றன. முதலாவதாக நாம் காரணங்களை பார்ப்போம். இந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த காரணங்களை பார்ப்போம். அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் சொன்னார்கள், கல்வி வந்தால் இந்த மக்களிடத்தில் சாதி ஒளிந்துவிடும். பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு தடுக்கப்பட்டு கிடக்கின்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியினால் முன்னேறிவிடலாம். அவர்கள் எல்லாம் கல்வியிலே சிறந்து விளங்கினால், கல்வியிலே தேர்ந்து விளங்கினால் மிகப்பெரிய பதவிகளை அடைந்து அவர்கள் கல்வியிலே சிறந்தார்கள் என்றால் அவர்களுடைய இழிநிலை மாறிவிடும் என்று கற்பிக்கப்பட்டதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு இந்தியாவெங்கும் தமிழகமெங்கும் கல்வியிலே எக்கச்சக்கமா வந்துட்டாங்க. அவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எக்கச்சக்கமா வந்துட்டாங்க கல்வியில. கல்வியிலே வந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கு கருப்பன் ஐஏஎஸ், முத்துக்கருப்பன் ஐஏஎஸ், சங்கிலியாண்டி ஐபிஎஸ் என்றெல்லாம் சொல்கின்ற அளவுக்கு கல்வியினால் மிக பெரிய நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் சாதி ஒளிந்ததா, தீண்டாமை ஒளிந்ததா? ஒளியவில்லை. எந்த கல்வி நிறுவனத்தில் எந்த கல்வி இந்த சாதியை ஒழிக்கும் என்று சொன்னார்களோ அந்த கல்வி நிலையங்களிலே முதலாக கேட்கின்ற விஷயம் உன் சாதி என்ன? கல்வி சாதியை ஒழிக்குண்டு நம்பி கல்வி கூடத்துக்கு போனா அங்கே கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? உன் சாதி என்ன? உன் சாதியை சொன்னாதான் கல்வி நிலையத்துக்கு உள்ளே நுழைய முடியும் என்கின்ற நிலையை ஆக்கி வைத்திருக்கிறார்களே. கல்வி ஒழிக்குமா? சாதிய ஒழிச்சிருக்கா? மாறாக சாதியத்தை வளர்க்கின்ற சாக்கடைகளாக இன்றைக்கு சட்டக்கல்லூரி மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சட்டக்கல்லூரிக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அங்கே சட்டம் படிக்க வருகின்றவர்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இந்தியாவிலேயே அதிகமாக சாதி உணர்வு தலை தூக்கி இருப்பது சட்டக்கல்லூரியில் தான். அணி அணியாக சாதி சாதியாக பிரிந்து நின்று சட்டத்தை கற்க வந்த மாணவர்கள் சாதியின் பெயரால் அடித்துக் கொள்வதை மிருகங்களை விட கேவலமாக இந்த நாட்டிலே தொலைக்காட்சிகள் லைவ் காட்சியாக காட்டின. கடந்த கலைஞருடைய ஆட்சியிலே காவல்துறை பார்த்து கொண்டிருக்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாதியின் பெயரால் மிருகத்தை விட கேவலமாக, மிருகம் கூட விட்டு உளுந்துருச்சா, கீழே உளுந்துருச்சுண்டா மறுபடியும் அடிக்காது. ஆனால் கீழே விழுந்த ஒருவனை ஏனென்று சொன்னால் சாதியினுடைய அடிமரமான அடித்தளமான அந்த வேரை தான் உயர்ந்தவன் பிறர் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த அடிப்படையை ஒழிக்க முடியாமல் இங்கே சாதியை ஒழிக்க முடியாது. அடுத்ததாக என்ன சொன்னாங்க? ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்துவிட்டால் சாதி ஒளிந்துவிடும். ஆகையினால் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும். அதிகாரத்தை பற்றி பிடிப்பதன் மூலமாகத்தான் நாம் சமநிலை பெற முடியும். அதனால்தான் தேர்தல் பாதை, திருடல் பாதை, அடங்கமறு அத்துமீறி என்று சொன்ன இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு அடங்கி ஒடுங்கி அரசியல்வாதிகளிடத்தில் கைகட்டி நின்று ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் கைகட்டி நிற்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அரசியல் அதிகாரம் சாதியை ஒழித்ததா? ஒழிக்க முடியவில்லை. இதோ இருக்கிறது சாட்சியாக. கீரிப்பட்டி, பாப்பாரப்பட்டி, நாட்டார்மங்கலம் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தாழ்ந்த சாதியை சார்ந்த ஒருவர் அந்த பகுதியினுடைய கவுன்சிலராக, பேரூராட்சி மன்ற தலைவராக வந்தார் என்பதற்காக அவரை இயங்க விடாமல் தடுத்தார்கள். அந்த பதவிக்கு திரும்ப திரும்ப தேர்தல் நடத்தியதிலே இந்திய தேர்தல் கமிஷனே வெட்கப்பட்டு வேதனைப்பட்டது. சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த சீட்டிலே அமர விடமாட்டோம் என்று உயர் சாதியினர் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படியே போய் உட்கார்ந்தாலும் அங்கே இருக்கின்ற ஒரு தோட்டி கூட அவர்களை மதிப்பதில்லை. ஆட்சி அதிகாரம் மாற்றுமா சாதியை? மிகப்பெரிய நீதிபதி அலகாபாத்திலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அந்த நீதிபதி பதவியில் இருந்து போகின்றார். அடுத்து அந்த பதவிக்கு இன்னொரு நீதிபதி, உயர் சாதி பிராமண நீதிபதி வருகின்றார். அந்த சீட்டை கழுகி விட்டு உட்கார்ந்தார். சாதி உணர்வு இந்த நாட்டிலே இன்னும் என்னங்க முடியல. கல்வி கற்றாலும் உயர் பதவிக்கு வந்தாலும் உள்ளே அது இருக்குது. அந்த அழுக்கு மறையவில்லை. எப்போதாவது எங்கேயாவது வெளிப்படுகின்றது. நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய அதிகாரத்தை எவ்வாறு போடுறாங்க? நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள், சாதியை ஒழிப்போம். தேர்தல் சீட்டை எப்படி கொடுக்கிறான்? உங்க ஜாதியை வச்சுதான் கொடுக்குறோம். இந்த பகுதியில எத்தனை ஆயிரம் ஓட்டு, இந்த ஜாதியிலே எத்தனை ஆயிரம் ஓட்டு இருக்கிறது? யாரை நிறுத்தினால், எந்த ஜாதியை சேர்ந்தவரை நிறுத்தினால் ஜெயிக்க முடியும் என்றுதான் அரசியல் கட்சிகள் சீட்டை கொடுக்கின்ற போது, இந்த அரசியல் அதிகாரத்தினால், இந்த அரசியல் அடிப்படையிலே தவறை வைத்திருக்கின்ற, ஜாதியின் அடிப்படையிலே சீட்டு கொடுக்கின்ற இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி வார்டு கவுன்சிலராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது சாதாரண அடிப்படையான ஊராட்சி மன்ற உறுப்பினராகவோ கூட போனா என்ன கிடைக்காது? அந்த சாதி அடிப்படை அங்கே இருக்கும். நீங்கள் அந்த சாதியினுடைய ஆளாகத்தான் பார்க்கப்படுவீர்களே தவிர, நீங்கள் பதவிக்கு வந்து விட்டதால் மதிக்க மாட்டார்கள். சும்மா அரசியல் கட்சிகள் எல்லாம் நாங்கள் தலித்துகளை ஆதரிக்கிறோம், நாங்கள் தலித்துகளுடைய காவலர்கள், நாங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாவலர்கள் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, சரிக்கு சமமாக இன்றைக்கு சீட்டு கொடுக்க மாட்டார்கள். இதை அரசியலிலே உள்ள மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் அனுபவித்து தங்களுடைய இந்த இழிநிலையை எண்ணி நொந்திருக்கிறார்கள். அப்ப அரசியல் அதிகாரத்தினால் இந்த சாதியை ஒழித்து விடலாம் என்பது கதைக்கு உதவாத வெறும் பேச்சு. இன்றைக்கும் இருக்கின்றது தமிழகத்திலே. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் மற்ற சாதியினரால் ஒரு ஆடு மாட்டை போல பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைதான் இருக்கின்றதே தவிர, தங்களுடைய அரசியலினால் அதிகாரத்தினால் எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடாது. அடிப்படையான மனிதனை மனிதன் இழிவானவனாக நினைக்கின்ற இந்த போக்கை மாற்றாத வரையிலே எந்த மாற்றமும் நிகழ்ந்து விடாது. அடுத்ததாக என்னது? சட்டத்தின் மூலம் சாதியை ஒழித்து விடலாம் போட்டாங்க. என்ன ஆக்ட்? யாரைனாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி திட்டா அவரை என்னங்கிறது? பிசிஆர் கேஸ் வச்சிருக்காங்களா இல்லையா? பிசிஆர் கேஸ் ஒரு கேஸ் வச்சிருப்பாங்க. கேட்டா என்னம்பாங்க? யாராவது தாழ்த்தப்பட்ட சகோதரர், தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. பாதுகாத்ததா? பாதுகாக்கவில்லை, பாதுகாக்க முடியாது. மாறாக இந்த சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாகத்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் எந்த அளவுக்கு பாருங்க, 2003 இருந்து 2009 வரைக்கும் இந்த சட்டத்தின் தமிழகத்திலே மட்டும் 4700 வழக்குகள், 766 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 10 ஆண்டுகளிலே 4766 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதுல என்ன இருக்கு? 4000 வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. 700 கேஸ்ல தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 4000 வழக்கு என்ன வழக்கு? பொய் வழக்கு. பிசிஆர் கேஸ் தன்னை பிடிக்கலையா, பிசிஆர் கேஸ் போடு என்கின்ற தவறான முறையிலேதான் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகின்றதை அன்றி இந்த சட்டத்தினால் இந்த சாதியை ஒழிக்க முடிந்ததா, தீண்டாமையை ஒழிக்க முடிந்ததா என்றால் தமிழகத்திலே
கடந்த 50 ஆண்டுகளாக எடுத்து பார்த்தோமானால் இந்த சட்டத்தினால் சாதியை ஒழிக்க முடியவில்லை. ஆனால் சாதிய வன்மத்தை இந்த கேசுனால, இந்த சட்டத்தை போட்டதுனால ஜாதிய வன்மம் அதிகரித்திருக்கிறதே அன்றி குறைக்க முடியவில்லை. இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்த நீக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகின்ற ஒரு நிலைக்குத்தான் இது வந்திருக்கிறது. எப்படி வரதட்சணையை ஒழிக்க வந்த சட்டம் வரதட்சணையை ஒழிக்கவில்லையோ அதுபோன்றேதான் தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்க வந்த இந்த சட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்கவில்லை, மாறாக தவறாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரதட்சணை வழக்கு பார்த்திருக்கோம். பொம்பளை பிடிக்கலன்னா என்னங்கிறது இப்ப உடனே வரதட்சணை கேஸ். யாரு மாமியா மாமனாரு அந்த நாத்தனாரு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வரதட்சணை வழக்கு. இந்த வரதட்சணை வழக்கு எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகின்றதோ அதே போன்றுதான் இந்த சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப சட்டம் போட்டும் ஒழிக்க முடியல. ஒரு சட்டத்தை போட்டா 50 ஆண்டுகள்லயாவது அந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கணுமா இல்லையா? 50 ஆண்டுகளாக இந்த சட்டம் இருக்கின்றது, எந்த குற்றமும் குறையவில்லை. ஏன் குறையல? அடிப்படை நோயின் தன்மை அறிந்து அந்த நோய்க்கு மருந்தளிக்க வேண்டுமே தவிர மேல் பூச்சாக செய்கின்ற வேலையெல்லாம் ஒருபோதும் நடக்காது. இந்த சாதியத்தை ஒழிக்க, இந்த தீண்டாமையை ஒழிக்க உதவாது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக என்னது? இந்த சாதியை ஒழிப்பதற்காக இங்கே இருக்கின்ற திராவிட அரசுகள் கொண்டு வந்தது என்ன? கலப்பு திருமண சட்டங்கள். கலப்பு திருமணம் செஞ்சா, ஜாதி விட்டு ஜாதி செஞ்சா என்ன ஆயிரும்? இந்த ஜாதியே ஒளிஞ்சு போயிரும். எவ்வளவு பெரிய மூளை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணா ஜாதி ஒளிஞ்சு போயிருமா? எப்படிரா ஒளியும்? அடுத்து அவன் மயன் பிறந்த உடனே இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்றாங்கன்னு வைங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே போய் நீ பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுக்கு ஜாதி கேட்கறியே, எந்த ஜாதி போடுறது? மேற்கொண்டு பிரச்சனை வருது. அது வரைக்கும் பிரச்சனையே இல்லாம இருந்த அந்த குடும்பத்துல, ஜாதிய பிரச்சனை இல்லாம இருந்த அந்த குடும்பத்துல உன் ஜாதியை போடுறதா என் ஜாதியை போடுறதா? கணவனுடைய ஜாதியை போடுவதா அல்லது மனைவியினுடைய ஜாதியை போடுவதா? கலப்பு திருமணங்களினால் என்ன செஞ்சு அதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, ஊக்கமெல்லாம் கொடுத்தாங்க. அரசாங்கம் ஊக்கம் கொடுத்து கலப்பு திருமணத்துக்கு ஊக்கம் எல்லாம் கொடுத்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட பேரறிஞர் அண்ணாவினுடைய காலத்திலே இருந்து இந்த கலப்பு திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலே சாதி ஒளிந்ததா? ஒளியவில்லை. சாதியினுடைய அடி நாதமான அந்த வேரை அகற்றாமல், மனிதனை இழிவாக நினைக்கின்ற அந்த வேரை அகற்றாமல் நீ கலப்பு திருமணம் செஞ்சு வச்சா எப்படி ஒளியும்? மேற்கொண்டுதான் போச்சு. போச்சா இல்லையா? இன்றைக்கு தர்மபுரியில 200 குடிசைகள் எரிந்ததற்கு காரணம் கலப்பு திருமணம். தர்மபுரியில அந்த ஊரையே கொளுத்தியிருக்காங்க. ஒரு ஊரையே கொளுத்தியிருக்காங்களே, எதற்காக கொளுத்தினார்கள்? வன்னிய இளைஞன் ஒருவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை, வன்னிய பெண்ணொருத்தியை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவன் திருமணம் செய்து விட்டான். இதுதான் காரணம். இத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நாடக திருமணம் என்று சொல்கின்றார். அவர் எப்படி வேண்டாம் சொல்லிட்டு போட்டும். ஆனால் இது சாதியத்தை ஒழிக்க உதவியதா, சாதியத்தை வளர்க்க உதவியதா? சிந்தித்து பாருங்கள். கலப்பு திருமணம் தானே அரசாங்க ஆதரவா நின்றுக்கணுமா இல்லையா? கலப்பு திருமணம் தானப்பா செஞ்சாங்க. இதை எப்படி நீங்க எதிர்ப்பீங்க? அரசாங்க ஆதரவா நின்றுக்கணுமா இல்லையா? நின்னுச்சா? தாழ்த்தப்பட்ட மக்கள் பின்னால் நிக்கல. காரணம் என்ன? ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்து இருப்பவர்களுக்கும் அந்த மனப்பான்மை இருக்கிறது. அப்ப என்னங்க அது? கலப்பு திருமணம் சாதியை ஒழிக்க உதவாது. அடுத்ததாக என்னது? இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு கொடுத்தால் எல்லா பேரும் சம்மதமா வந்துருவாங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க. இடஒதுக்கீடு கொடுத்தா எல்லா பேரும் சமமா வந்துருவாங்க. சமமாக வந்தார்களா? தமிழகத்திலே 69% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த ஆண்டுகள் பலவாயிற்று. சமமாயிட்டாங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மற்ற சமய மக்கள் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்து விட்டார்களா? வரவே இல்லை. மாறா என்ன நடந்துச்சு?
அவ்வளவு பேரும் இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக ஏன் சாதியிலே 2 கோடி பேரு, ஏன் சாதியிலே இத்தனை கோடி பேரு, மொத்த தமிழக மக்களுடைய எண்ணிக்கையே 6 கோடியை தாண்டாது. ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்ற சாதி சங்கங்களுடைய கணக்கை கேட்டீங்கன்னு வைங்க, உலக மக்கள் தொகையோட கூட வரும். அவ்வளவு சொல்றான். சாதி சங்கங்கள் இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக நாங்கள் அத்தனை சதவீதம் இருக்கிறோம், இத்தனை சதவீதம் இருக்கிறோம், எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுக்கும் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய எண்ணிக்கையை பெரிதாக காட்டி அவரவர்கள் ஊர்வலமும் அவரவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்களும் அறிவித்தார்களே, இதனால் சாதி ஒழிந்ததா? சாதி ஒழியவில்லை, மாறாக வளர்ந்தது. டாக்டர் ராமதாசுடைய சமுதாயம் போராடி ரோட்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டு போராடி இடஒதுக்கீடு பெற்றதா? அதே மாதிரி நம்மளும் செய்வோம் என்று அடுத்தடுத்த சமுதாயங்கள் களத்திலே இறங்கி இல்லாத பொய்யை, இல்லாத எண்ணிக்கை இருப்பதாக சொல்லி இடஒதுக்கீடு பெற முடிந்ததே அன்றி சாதியை ஒழிக்க முடிந்ததா? தீண்டாமையை இந்த மண்ணிலே அறவே அகற்ற முடிந்ததா? முடியவில்லை. ஏன்? தீண்டாமையின் சாதியின் அடி வேரை வெட்டாமல் தீண்டாமையை ஒழிக்க முடியாது. அடுத்ததாக என்னது? இடஒதுக்கீடுக்கு அடுத்தது சமத்துவபுரம். இப்ப போன பீரியட்ல கண்டுபிடிச்சாங்க சமத்துவபுரம். ஒரு சமத்துவபுரத்தை ஒண்ணு உருவாக்கி எல்லா சாதிகளையும் கொண்டு போய் அங்க குடியேறி வச்சுட்டா, ஒரே சாதியா இருக்காம எல்லா ஜாதிக்காரனையும் கொண்டு போய் ஒரு பிராமணர், ஒரு ஐயர், ஒரு செட்டியார், ஒரு வைசியர், ஒரு வன்னியர், ஒரு தாழ்த்தப்பட்டவர், ஒரு இப்படி கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சிட்டோம்னா சாதி ஒளிஞ்சு போயிரும். சாதி ஒளிஞ்சா வீட்டை கொடுத்தவன் பூரா வாடகைக்கு விட்டுட்டு போயிட்டான். வீடு யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவன் பூரா வாடகைக்கு விட்டுட்டு போயிட்டான். இப்ப என்னங்குது? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்ததுனால அது பூரா சேரிகளாகவும் காலனிகளாகவும் இருக்கின்றன. போன அரசாங்கம் திறந்தது என்பதற்காக அடுத்து வந்த அரசாங்கம் அதற்கு கரண்டோ தண்ணியோ ஒன்னும் கொடுக்காம இன்னொரு சேரி உருவாகி இருக்கிறதே தவிர சமத்துவம் உருவாச்சா? அப்ப என்ன? அரசாங்கங்களும் பெரும் பெரும் மகான்களும் பெரும் பெரும் சட்ட வல்லுநர்களும் இந்த தீண்டாமையை, இந்த ஜாதியை ஒழிப்பதற்கு பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு திட்டங்களையும் தீட்டுகின்றார்கள். எதிலேயும் இந்த ஜாதி ஒழியவில்லை. அப்ப அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு என்னதான் செய்ய வேண்டும்? இந்த பெரும் பெரும் தலைவர்கள் மனதிலே உதித்தது அடுத்தது என்னது? நீங்கள் எல்லாம் மதமே இல்லை என்று சொல்லிவிடுங்கள். மதத்துல இருந்தா தானே உங்களை ஜாதி சொல்லுவான். மதமே இல்லைன்னு சொல்லிருங்க. யாரு?